தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று எபினேசரே ஆராதனை ஒரு வரி பாடி அப்படியே தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி எல்லாம் பாடி தேவனை நாம் ஆராதிக்க. எபினேசரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஓரபல துரி கரபல பரபா. எபினேசரே நாங்கள் ஆராதிக்கிறோம். இதுவரை உதவி செய்கிறவரே, செய்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ரிபிலி காரமா சந்துரிபிலி யங்கரபலபா ரிகாமன துரி கரபலபா ரிகாமன துரி கரபலபா ரிகாமன துரி கரபலபரபா. எங்களுக்கு உதவி செய்கிற எங்க கண்மலையே நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஓ ரபாலா தூரிகரபலபா. சுகபலன் எனக்குள்ளே, அவருடைய வல்லமை நமக்குள்ளே பாயும்போது சுகம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது சுகம், அவருடைய தழும்புகளால் சுகம்.
சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சுகபலன் நமக்குள்ளே பாய்ந்து செல்கிறது, வல்லமை நதியாய் பரவி பாய்கிறது. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானேன், உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன், உம் வல்லமையால் சுகமானேன், உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் அவருடைய தழும்புகளால் சுகம், அவர் தயவினால் சுகமானே. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. பாடுங்க எல்லாரும் இசைந்து பாடுங்க. நதியாய் பரவி பாயுதே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. சொல்லுங்க. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே,
பாடல்களை கேட்கிறவர்கள் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளையும் சுகமளிக்கிற நம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகபலன் சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஓ சுகபலன். கைதட்டி எல்லாரும் உற்சாகமா பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாயின்றதே, கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை இன்றதே, முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே, முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் தெய்வமே, இயேசையா இரட்சகரே, எங்கள் இரட்சகரே, என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே. வாய் திறந்து எல்லாரும் பாடுங்க. வார்த்தையால் சுகமானே. தழும்புகளால் சுகமானே. உம் தயவினால் சுகமானே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. புதிய படைப்பு நானே, தேவ புத்திரரானேன், இயேசுவே என் குடும்ப மருத்துவர். சொல்லுங்க. புதிய படைப்பு நானே, தேவ புத்திரரானேன், இயேசுவே என் குடும்ப மருத்துவர். அவர் நாமத்தினால் சுகமானே. இரத்தத்தினால் சுகமானே, அவர் நாமத்தினால் சுகமானேன். அவர் இரத்தத்தினால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானேன். உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையினால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, இயேசையா இரட்சகரே, விடுவிக்கிற எங்கள் இரட்சகரே, என் தெய்வமே, இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கும் போது சுகம், வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாலா துணி கரபல வரா, சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். பரவி பாயுதே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே
பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஹல்லேலூயா. ரிபல துரி கரபல பரபா, ரிகபல துரி கரபல பரபா, ரிகபல துரி கரபல பரபரபா, ரிபா லப ரதுரி கரபல பரபா, ரிகா மானா பரபர. நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து வரும்போது ஒரு பலன், நம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள கடந்து வரும்போது ஒரு பலன். ரீபல ஹந்தர பௌடபரி அங்கல பரபா, ஓ ரபா பாபா ஷடரபல துரி கரபா பாபா பாபா, ரீமா மாமா ஷடரபா லபா, ரீபா பாபா பாபா, ஓ ரபா சடரபா கரபாபா, ரீகா பல பர கல பரபா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா தூனி கரபலபா, ரிகா மானா தூரி ஹரபல பரபா, ரீபா பாபா ரேகா மானா தூரி ஹரபல பரபா, ரோகா மானா தூரி ஹரபல பரபா, ரோகா மானா தூரி ஹரபல பரபா, ஓரா மானா தூரி ஹரபல பரபா, ஓரா பாபா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. நிமிர எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை பேர் மிகுந்து விட்டனர், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை பேர் மிகுந்து விட்டனர், சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர், தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர், கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. நிச்சயமாக அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களுக்கு அவருடைய வாழ்விலே வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் மாற்றி, எல்லாவித நிந்தைகளிலிருந்து அவமானங்களிலிருந்து அவர் மாற்றி
தலையை நிமிரச் செய்கிறவர், நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தலைகளை நிமிரச் செய்கிறவர். ஓ ரிபிலியாந்தரபல கந்துரபலபரபா ரீபபபபப ஷடரபதுரிஹலபரபரபா. வாய்களை திறந்து ரீகா தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. ரீகா மானா தூரி காரா பாலா பாரபா, ரீகா மானா தூரி காரா பாலா பாரபா, ரீகா மானா தூரி காரா பாலா பாரபா, ரீகா மானா தூரி காரா பாலா பாரபா. ஓ சின்ன பிள்ளைகளை துதிங்க, கர்த்தரை துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க, வாய்களை திறந்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி ராஜா. ஓரி பிலிகர மதரிகம் பரஹபா. நல்லவரே Amen. Oh Jesus, hallelujah. Oh bala bara bala bara bala bara bala bara bala bala bara bala bara bala bara bala bara ba. Shaba ba 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 ba. Oh मैं नांगला ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, मैं नांगला ஆராதிக்கிறோம், मैं नांगला ஆராதிக்கிறோம் அப்பா. Oh ரமா ஷபல bara bala bara bala bara bala bara bala bara bala bara. முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஜீசஸ் நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே,
மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை ரசிக்கணுமே உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை ரசிக்கணுமே உம் பாதம் அமரணுமே உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே நானும் சித்தம் அறியணுமே எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் அல்லேலூயா 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 இருப்பதுதான் என் உள்ளத்தில்
வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ள ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் எங்க உள்ளத்தின் வாஞ்ச ராஜா. உம்முடைய பிரசன்னத்தோடு வாழ்வதுதான் எங்களுடைய இதயத்தினுடைய ஏக்கம். எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக எங்களுடைய வாழ்க்கைக்காக எதைனாயும் செய்து முடிக்கிறவர் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சமூகத்தில் இருப்பதுதான் சித்தம் எங்களுடைய முழுமையான வாஞ்சையப்பா. இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. வாஞ்சையெல்லாம் உடைய சமூகத்திலே நாங்கள் உம்மோடு இருப்பதுதான் உடைய சமூகத்திலே இருப்பதுதான். ஆவியானவரே, மீனானது எப்படி தண்ணீரிலே இருக்கும்போது உற்சாகமாய் ஓடுகிறதோ, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இருக்கும்போது எங்களுக்கு உற்சாகம், எங்களுக்கு சுகம், எங்களுக்கு பலன், எங்களுக்கு ஆரோக்கியம். உம்முடைய பாத பண்டையிலே அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், தகையுள்ளான் குருவிகளுக்கு தங்க கக்க இடமும் கொடுக்கிறவர் அப்பா. உடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ரீகா லாபா சந்துர் மியாக்கர் பலா தரபா. உடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! உடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பெரிய மேன்மை! 1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உடைய ஆலய பிரகாரங்களில் இருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. லாகரபல ஹந்துருபிலி யாங்கரபல ஹந்துருபிலி யாக்கரபலபா. இம்மையிலும் மறுபையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் எங்களோடு இருக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. அந்த ஒளியிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் வந்திருக்கிறேன். நாம் எல்லோரும் அவருடைய ஜீவ ஒளியிடத்திலே வந்திருக்கிறோம். லீலாலா ஷியாக்கரபல துரிகலபரபா ரீமனபர ஹந்துலிபிரி யங்கரபல ஹந்துருபிலி யாக்கரபலபா ருக்கலபர ஹந்துலிபிரி யங்கரபல ஹந்துருபிலி யங்கரபல துருபிலி யங்கரபலபா ரிக்கனபர ஹந்துலிபிலி யங்கரபல ஹந்துல்மி யாக்கரபலபா ரீஷபல கத்துருபிலி யாக்கரபா. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை நிரப்புங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லுங்க. ஓ ரபா பாபா 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 பாபா. Yes Lord, hallelujah. Oh, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. அவருடைய சமூகத்தில் இருப்பது எத்தனையோ பெரிய பாக்கியம். தாவீது ராஜாவாக இருந்த தாவீது அவர் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதையே
நான் பாக்கியமாய் கருதுகிறேன் என்று சொன்னது போல அவருடைய சமூகத்தில் இருப்பது மேலான பாக்கியம். அவரிடத்தில் இருப்பது மேலான பாக்கியம். ஓம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்தவர்களாக ஓம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. தேங்க்யூ ஃபாதர். உடைய சமூகத்தில் வரும்போது எங்களுக்கு சமாதானம், உடைய சமூகத்திலே வரும்போது எங்களுக்கு இளைப்பாறுதல், உடைய சமூகத்திலே வரும்போது எங்களுக்கு ஆறுதல், உடைய சமூகத்திலே வரும்போது எங்களுக்கு சுகம், உடைய சமூகத்திலே வரும்போது எங்களுக்கு பலன். நன்றி ராஜா. ரீகா பாலா தூணி காரா பாலா தூரா ஈகா மானா தூரி காரா பாலாபா ஓரா பாலா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உடைய சமூகத்திலே வரும்போது எங்களை உயிர்ப்பிக்கிறவர் அப்பா. நன்றி நன்றி. ராக்கா லாபா சந்துல் மியாக்கர் பலாத்தரா ரீகா மனா துரி கலா பாரா துணி கரா பாலா பராபா. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. உடைய கைகளை முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆராதனைக்கு நன்றி சொல்லி நம்மில் ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய சமூகத்தில் வருவது மேலான ஒரு பாக்கியம். எத்தனை இடங்களுக்கு போவதை விட கர்த்தருடைய ஆலயத்துக்கும் அவருடைய கூடுகைக்கும் அவருடைய சமூகத்துக்கு வருவது மேலான பாக்கியம். எத்தனை பேர் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் கிளப்பில் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் விளையாட்டில் உட்காந்துருக்காங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், எத்தனை பேர் நாடகத்தில் உட்காந்துருக்குறாங்க, எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பொழுதுபோக்கு பேசுகிறதுல உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? கர்த்தருடைய சமூகத்தில். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிட்டே வருவார். ஆமாம், இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது தெரியாமல் இருக்கும், போக போக எனக்கு இப்போ ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணிக்கிட்டே வர்றார். ஏன்னா என் குடும்பத்தில் பல பேர் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஆண்டவர் பிரித்து காட்டிக்கிட்டே வர்றார்.
அது பல ஆண்டு காலம் வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம தேவ சமூகத்தில் வரப்போ உடனே அற்புதம் நடக்காத மாதிரி ஒரு பொய் மாதிரி நம்ம மனசில் தோணும். ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அது உயர்ந்த நேரம், நல்ல நேரம், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் புறப்படுகிற நேரம் அது. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா சில நேரம் பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணை எடுத்து அவங்க சுத்திகரித்து ஒரு சுத்த பொண்ணாக கொண்டு வரும்போது எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதுக்கு. ஐயோ பொண்ணு கிடைக்கலன்னு கிடச்சிருச்சு, ஆனால் சுத்தமாக்கி அதை சரி பண்ணி அதை நேர்த்தியாக்கி 7 குகையில் பைபிளில் போட்டிருக்குப்பா வேத வார்த்தை, 7 குகையில் சுத்தரிக்கப்பட்ட ஒரு பொன் போல இருக்குதான் வேதத்தினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்குறது அவ்வளோ ஒரு கணம் அவனுடைய வாழ்க்கைக்கு. 7 முறை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பொன் போல நம்முடைய தேவ வார்த்தை, தங்கத்தை போல விலையுயர்ந்த பொருட்களைப் போல வேத வார்த்தை இருக்கிறது. அதை போல் அவருடைய சமூகத்தில் வருவது, அதான் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய சமூகத்துக்குள்ளே வருவது மேலானது. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருப்பது 1000 நாள் ஆசீர்வாதம் ஒரு நாளில். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும், பல இடங்களில் செலவிடுற 1000 நாளை பார்க்கிலும் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் அது நல்ல நாள். அல்லேலூயா. அதனால் இந்த நாள் வந்திருக்கிற உங்களுக்கு அது நல்ல நாள், அது ஆசீர்வாதமான நாள். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய உள்ளத்திலே அவரை இயேசுவை நாம் தொழுது கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குதுன்னா, அவருடைய வெளிச்சம் கிடைக்கிறது. அல்லேலூயா. என்ன கிடைக்கிறது? தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்ப இந்த வார்த்தையை எல்லாரும் சொன்னாங்க. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தாரோ, போன இடங்களிலெல்லாம் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள், போன இடங்களிலெல்லாம் மரித்தோர்கள் எழுந்தார்கள், போன குடும்பங்களெல்லாம் வெளிச்சம் உண்டாகினபடினால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன பார்த்தாங்களாம்? இதுதான் அதோடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள். அவர் எப்படிப்பட்ட வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். இங்கிலீஷில் போட்டிருக்கு மெகா ஃபோர்ஸ். என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சம், பேரொளி. இயேசுக்கிட்ட வந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? வெளிச்சமாக மாறும். ஏன்னா இயேசுவை நீங்கள் அழைக்கும்போது அந்த வெளிச்சம்தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே தங்குது. அல்லேலூயா. இயேசுவே எனக்குள்ளே தங்குங்க, என் உடம்புக்குள்ளே தங்குங்க என்று கூப்பிடும்போது, உண்மையான உள்ளத்தோடு அவரை அழைக்கும்போது அவர் உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுறாருன்னா தங்குகிறார். அவர் தங்குறாருன்னா என்ன அது நடக்குதுன்னா, உங்கள் குடும்பத்தில் 100 பேர் இருக்கலாம், அந்த 100 பேருக்குள்ளே உங்களுக்குள்ள உள்ளத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம் தங்குது. அல்லேலூயா. ஒரு பிரகாசம், ஒரு ஜீவ ஜோதி, ஒரு ஜீவ வெளிச்சம், ஒரு உயிருள்ள ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே ஒரு அசைவாடும்படி அந்த வெளிச்சம் தங்குது. அல்லேலூயா. ஒரு விளக்கை கொளுத்தி வைக்கிறாங்க, ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அந்த தீபத்தை எப்படி பார்த்துக்கணும்? டக்குன்னு கொளுத்துறீங்க, கொளுத்துன உடனே அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னென்ன, ஐயோ என்ன எனக்கு இன்றைக்கி அபச குணம் போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. காற்றடிச்சிச்சு, அணைஞ்சு போச்சு. ஆனால் நம்ம மனசு என்ன தோணும்? நல்லா தோணுங்க, ஏதோ இன்றைக்கி தவறாக நடக்குது, என்ன காற்றடிக்குது, இயற்கையாக காற்றடிச்சு அணைக்குது உண்மை. ஆனால் நம்ம மனசுக்கு என்ன தோணும்? ஐயோ என்ன ஆச்சு போச்சோ தெரியலையே, இப்படி நடக்குதுன்னு. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீபம் அணைகிறது. ஆனால் என்னென்னா, வெளிப்புற தீபம் அல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற தீபம் அணையாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாமே வெளியரங்கமாக எதுவுமே இல்லைங்க. எதாவது வச்சுருக்கோமா? பார்த்தீங்களா, விளக்கு வச்சுருக்கோமா? ஏன்னா ஜீவ ஒளியா நம்முடைய உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் தங்கி, இந்த வெளிச்சம் நமக்கு மாற்றம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட்டு வருது. இந்த வெளிச்சம் நமக்குள்ளே என்ன வருது? முதல்ல தங்குது. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன அது
எப்போ பார்த்தாலும் முகம் பிரகாசமாக இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாமல் பார் போயிட்டுருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதை பற்றி அப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டு போய் என்ன ஏதோ ஒரு மாற்றம் நடந்து அவங்க ஜனங்கள் பார்க்கணும். இருளிலே நடக்கிற ஜனங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும். பார்க்கும்படி தான் வந்திருக்குது வெளிச்சம். அல்லேலூயா. பார்க்கலனாலும் ஒரு நாள் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அது தெரியாட்டினாலும் ஒரு நாள் வர்றப்ப நீங்கள் தேடி போன வெளிச்சம் என்னங்கிறத ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வெளிச்சத்தை எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? விளங்க பண்ணுவார். ஏன்னா அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் தான்? பெரிய வெளிச்சம். எந்த இருளும் பைபிளில் போட்டிருக்கு, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன், உயிர். அல்லேலூயா. ஜீவ ஜோதி. அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அது என்ன வெளிச்சம்? உயிருள்ள ஒரு ஜீவ ஜோதி இருந்தது. அல்லேலூயா. வெளியரங்கமாக பார்க்குற ஒரு வெளிச்சம் இல்லை, விளக்கு இல்லை. அது இது ஆவிக்குரிய ரகசியம். அவருக்குள்ள ஒரு ஜீவ ஜோதி இருந்தது. அந்த ஜோதியை எந்த இருளும் அணைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் மக்கள் நிறைய பேர் வரலன்னு எனக்கு வருத்தம் வரும். ஆனால் நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஒரு 10,000 பேருக்கு மத்தியில் பேசுகிற மாதிரி என்னையை நான் மாற்றிக்கிறேன், கற்பனை பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா. 500 பேர் மத்தியில் இருக்கிற மாதிரி என்னை நான் கற்பனை பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு ஜீவ ஜோதி இருந்தது. அந்த ஜோதி உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள்ள இருந்த ஜீவ ஜோதிக்குள்ள எந்த அசுத்தமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ள வரல. உங்களுக்குள்ளே எந்த அசுத்தமும் வராது. அல்லேலூயா. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அசுத்தம் வரல. அவர் போன இடத்துல ஜீவ ஜோதி வெளிச்சம் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்களுக்கு அப்படி தான். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை தேடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. எப்படின்னா காந்த இரும்பை பாருங்கள். இரும்பு ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த இரும்பு என்னவா மாறிடும்? காந்தத்தோடு ஒட்டிகிட்டு இருக்க இரும்பு லாங் பீரியடு, பல மாதங்கள் அல்லது பல நாட்கள் ஒட்டிகிட்டு இருக்க இரும்பை எடுத்து ஒரு இரும்பு மேலே போட்டிங்கன்னா அதுவும் திருப்பி பிடிக்கும் அதை. ஏன்னா இதனுடைய பவர், அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? உள்ள அந்த மின்காந்த சக்தி, அந்த காந்த சக்தி இரும்புக்குள்ளே அப்படியே இழுத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவாலயத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே அப்படியே இருத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆகிட்டு இருக்கு? ஏன் ஒவ்வொரு வாரமும் விடாமல் வரணும் அப்படின்னா அந்த சக்தியை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வர்றப்ப உங்களை முகத்தை பார்க்குறவங்க சந்தோஷம் வரும். பேசவே வேணாம். உங்கள் முகத்தை பார்க்கும்போதே ஒருத்தவங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். ஏன்னா அகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த ஜீவ ஜோதி முகத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அகத்துக்குள்ளே என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? என்ன உட்காந்து வந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றுமே மாற்றம் அடையிற மாதிரி தெரியல. இல்லை, மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் அகத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அது முகத்தில் தெரியும். அல்லேலூயா. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த ஜீவ ஜோதி உங்கள் உள்ளத்துக்குள்ளே கூப்பிட அழைக்க அந்த ஜீவ ஜோதி உங்கள் உள்ளக்குள்ளே வந்து தங்கி உங்களுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னார், இயேசுக்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் இயேசு கேட்டார், நான் இதை செய்ய முடியும்னு என்னை விசுவாசிக்கிறாயா? என்ன நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டார். எனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, எல்லா வல்லமையும் இருக்குது, என்னால் சுகமாக்க முடியாத எந்த காரியமும் கிடையாது. இயேசு மக்களை பார்க்கும்போது சொன்னார், மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்படி சொன்னார், நான் இதை செய்ய முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களான்னு கேட்டார். அப்போ ஆமாண்டவரே நீங்கள் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க அந்த ஜீவ ஜோதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த ஜீவ ஜோதியிலிருந்து ஒரு சுகத்தை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே இறங்கினது. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. என்னவா இருந்ததா? ஒருவேளை எனக்கு ஒளி இல்லை, ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு மனிதன் வந்துட்டா அவனுக்குள்ளே அந்த ஒளி பாஸ் ஆகிடும். அல்லேலூயா. என்னவாயிரும்? உள் கிரகித்து விடும்.
அந்த ஒளி என்ன பண்ணிடும், அதுக்குள்ளே உள்ளே வந்துடும். அப்புறம் ஒரு நாள் வரும்போது அவங்களும் ஒளியாக மாறிடுவாங்க. இதுதான் பைபிள் சத்தியம். அவர் கடவுள், நம்ம பிள்ளைங்க, அவர் கடவுளாக இருக்கார், அங்கே இருக்கார். அப்படி இல்லை, கடவுள் மனித அவதாரமாய் மனுக்குலத்தோடு ஒன்றிணைந்தார். அதுதான் கிறிஸ்மஸ், ஒன்று இணைந்தார். அந்த ஒன்றிணைந்தவர் அதோடு விட்டுட்டு போகல, இன்ற வரைக்கும் ஒன்றிணைந்து கொண்டே இருக்கிறார் மனிதர்களோட. எப்படி? ஜீவ ஜோதியாய் அவர்களோடு உலாவுகிறார், வெளிச்சமாய். இப்போ நிறைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளை கற்றுக்கொண்டவங்க, வேதத்தை அறிந்து கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள் வருகுது, அதுக்கு சில விளக்கங்களை இன்றைக்கி நான் கொடுக்கலான் இருக்கேன். நமக்கு தெரியும், ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வசனம் முக்கியமான வசனம். எலும்பி பிரகாசி உன் ஒளி, சொல்லுங்கள், எலும்பி பிரகாசி ஒளி வந்தது. எப்படி ஒளி வருது? அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அவரை தேடி வரும்போது அவருடைய ஒளி உங்களுக்கு மேலே வீசுது. அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். அவரை தேடி வர்றவங்களுக்கு அவருக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அந்த ஒளி பிரகாசத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் தோல்வி அடைய மாட்டார், எல்லா இடத்துலையும் வெற்றி அடைஞ்சிட்டார். சிலுவையில் கூட தோல்வி அடைஞ்ச பார் எல்லாரும் கேவலமாக பேசுனாங்க. இல்லை, அந்த சிலுவையில் தோல்வி போல் இருந்துச்சு, ஆனால் ஜெயத்தை பெற்றார். ஏன்னா உயிர்த்து எழுந்தார் மீண்டும். அதையும் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை கூட என்ன பண்ணார்? அழித்து ஜெயத்தை அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அவரை தேடி வர்றவங்களுக்கு, அந்த ஜீவ ஒளியை பெற்றவங்களுக்கு இதான் நடக்கும். என்ன நடக்கும்? எந்த இடத்துலையும் அவங்க இருளாக இருக்க மாட்டாங்க, வெளிச்சமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க 100 பேர் மத்தியில் போனாலும் ஆண்டவர் அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டுவார். 1000 பேர் மத்தியில் அவங்க நடந்து போனாலும் அவங்கள தனித்துவமாக வித்தியாசப்படுத்தி காட்டுவார். பல லட்சம் பேருக்கு மத்தியில் நடந்து போனாலும் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். இப்போ அந்த வெளிச்சத்தை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கங்கிறது தான் விஷயம். இப்போ அல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இந்த வெளிச்சத்தை எப்படி நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம்? பைபிள் சொல்லுது, வேதமே வெளிச்சம். பைபிளை ஏன் படிக்கணும்? பைபிள் சொல்லுது, இதான் பைபிள் வார்த்தை. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. இப்போ வேதத்தினுடைய கட்டளையை யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒளி, ஜீவ ஒளி அப்படியே பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தின் வழியில் நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உள்ளம் எப்படி மாறின? இயேசு உள்ளத்தில் வந்துட்டார். இந்த வேதத்தின்படி நடக்கும்போது அவங்களுடைய உள்ளம் அப்படியே பிரகாசம் ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் படிங்கன்னு சொல்கிறது. இந்த பைபிள் வேதத்தினுடைய வார்த்தை எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. என்ன வெளிச்சத்தை கொடுக்கிறது? எதை நம்ம பேச வேண்டும், எதை நாம் பார்க்க வேண்டும், எதுக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிறுவனங்களில் எப்படி, கம்பெனியில் எப்படி நடந்து கொள்ளணும், வேலைத்தலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவிக்கும் வெளிச்சம் வேதத்தின் வார்த்தைகள். வழிகாட்டும் வெளிச்சம். சொல்லுங்க, வழிகாட்டும் வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, வழிகாட்டும் வெளிச்சம் வேதத்தின் வார்த்தை. அதற்காக படிக்கணும். எதற்காக படிக்கணும்? வழிகாட்டுறதுக்காக. என் இருதயத்தில் ஒரு வழி, டைரக்ஷன், எனக்குள்ள உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் வரணும்னா வேதத்தின் வார்த்தைகளை நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, இது வேதத்தின் வார்த்தை, உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது. வேதத்தினால ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? உண்டாகுது. இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஒன்று, இந்த வார்த்தைகளை கேட்கிறவன், இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுது? கேட்கிறவர்களும் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை முதலாவது பெற்றுக்கொள்ளுதல், ரெண்டாவது இந்த வார்த்தையை உயிருள்ள நம்முடைய உள்ளத்திலே தரித்து கொண்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவது. அல்லேலூயா. வெளிச்சத்தை முதலாவது பெற்றுக்கொள்வது, நம்ம முதலாவது காந்தத்தோடு ஒட்டி இருப்பது, அடுத்தது நாமே காந்தமாய் மாறுவது. அல்லேலூயா.
ஒரு நாள் வர்றப்ப நமக்குள்ளே இருந்து காந்த சக்தி என்ன பண்ணும்? வெளிப்படும். காந்த சக்தி இல்லாதப்ப ஒட்டிக்கிறோம். காந்த சக்தி ஆண்டவர்கிட்டருந்து இயற்கையாகவே நமக்குள்ளே வரும்போது ஒட்டி 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 அவரோடு ஒட்டி ஒட்டி பைபிள் சொல்லுது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆவான். வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. பைபிளை படிக்காமல் வேதத்தை படிக்காமல் நம்ம ஜெபம் பண்ணோம்னா தப்பாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால தான் வேதமாகிய வெளிச்சத்தின் வழியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த வேதத்தின் வெளிச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். வார்த்தை ஆகிய வெளிச்சம். ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை காரியத்துக்கு சொல்கிறாரு. என்னென்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? கட்டளை எவ்வளோ கட்டளை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ கட்டளை இருக்குது. பைபிளில் எவ்வளோ கட்டளைகளாக இருக்குது. இப்படி செய், இது நட, இப்படி நடங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க. அவ்வளோ கட்டளைகள் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கினார், சுருக்கி ரெண்டாக ஆக்கினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மத்தோடும் அன்பு கூறு. ரெண்டாவது, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசி. எல்லா தீர்க்க தரிசனங்களும் கட்டளைகளும் இதுக்குள்ளே அடங்கிடுது. உனக்கு வழி வருதில்ல, அதே போல் அவங்களுக்கு நான் பேசினா திட்டுனா வலி வருன்னு உணரு. உனக்கு அடித்தா வலிக்குதில்ல, அவங்களுக்கு அடித்தா வலிக்குன்னு உணரு. தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி. வேதத்தின் வெளிச்சம். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளத்திலே தங்கி அது நம்மை பிரகாசமாக்குகிற வெளிச்சம், நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம், நம்முடைய ஜீவியத்தை பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம், நம்முடைய எல்லைகளை பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் சும்மா இருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகத்தில் இருள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள். உங்கள் காலத்தில் ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு காலம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் பாருங்கள் எப்படி இருக்கு நிலைமை. இப்போ இருள் சூழ்ந்து கொண்டே இருக்குது. எல்லா வித அசுத்தங்களும் செல்ஃபோனுக்குள்ளே இப்போ இருக்குது. எல்லா நல்ல காரியங்களுக்கு 1000 நன்மைகள் இதில் இருந்தாலும் 1000 தீமைகள் இருக்குது இதில். அல்லேலூயா. உலகம் கைக்குள்ளே இருக்குது. உலகம் முழுசும் எந்த உலகத்தையும் நீங்கள் ஒரு செகண்டில் போய் ஒவ்வொரு நாட்டை குறித்தோ சயின்ஸை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தாலும் செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஞானத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த காரியமும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த காரியத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். எல்லாமே இதுக்குள்ளே என்ன பண்ணுது? இருக்குது. ஆனால் நன்மைக்கு பயன்படுத்தினா இது நலமானது, தீமைக்கு பயன்படுத்தினா முற்றிலும் அது அக்கிரம காரியமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்கள், தேடி வந்திருக்கிற வெளிச்சம் ஜீவனின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் இந்த வேத பகுதியில் சொல்லுது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எப்போ இயேசு நம்முடைய உள்ளத்திலே வருகிறாரோ அன்னையிலிருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிச்சத்தின் பிரகாசிக்கிற வாழ்க்கை வருகிறது. உள்ளத்தில் வருகிறார். அந்த உள்ளத்தில் வருகிற வெளிச்சத்தை நான் சொன்னேன், ஒரு தீபம் ஏற்றும்போது அணைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அச்சோ அப்படிங்கிறான், அவசர குணமா என்னமோ ஆக போதுன்னு நினைக்கிறோம். அதுபோல் உள்ளத்தில் வந்த இயேசுவாகிய வெளிச்சத்தை நம்ம அணையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிப்போம். ஏசாயா 60:18 படிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய். பாருங்க, கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கொடுமை நடக்க முடியாது, கொடுமை நடக்க கூடாது, அழிவு நடக்க கூடாது, நாசம் நடக்க கூடாது. நடக்குதுன்னா, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, இல்லை நஷ்டம் வருதுன்னா, ஒரு கசந்த காரியங்கள் நடக்குதுன்னா நம்மளால் நடக்குதா, நம்முடைய பாவத்தில் நடக்குதா, இல்லை நம்ம ஆண்டவருக்குள்ளே தூய்மைப்படும்படி நடக்குதான்னு ரெண்டை பார்க்கணும். ஒரு கஷ்டங்கிறது ரெண்டு வகையில் வருது. நமக்கு கஷ்டங்கிறது, பாடுகளுங்கிறது என்னங்கிறது 2 வகையில் வருது. இந்த வசனத்தை எடுத்து கொடுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் எல்லாம் பைபிளில் எடுத்துக்கொள்ளுங்க. பதினாலு 15 படிங்க.
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டானாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. கஷ்டம் ரெண்டு வகையில் நமக்கு வருது. ரெண்டு வகையில் கஷ்டம் வருது. ஒன்று, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வர்ற பாடு. என்னது? கிறிஸ்துவின் நாமத்தினு தான் வர்ற பாடுனா, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாது, நலமானதை மட்டும் தான் செய்யணும், தீயதை செய்யக்கூடாதும்போது அதுக்கு ஒரு பாடு வருது இல்லைங்களா? எல்லாரும் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் எடுத்தாங்களா? ஆமாம் எடுத்தாங்க. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அவங்க எடுக்கலைங்க, நான் வந்து இதை பற்றி பார்க்கலங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி? எல்லாரும் போய் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் உண்மை பேசுனீங்கன்னா உலகத்தில் பாடு இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்கள். எல்லாரும் தவறான வழியில் போகும்போது ஒரு மனிதன் மட்டும், அல்லது ஒரு தெருவில் ஒரு ஆள் மட்டும், ஒரு ஊரில் ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் மட்டும் உண்மை பேசினாங்கன்னா அதில் ஒரு பாடு இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்கள். இருக்குல்ல? அந்த பாடு உங்களுக்கு வந்தால் பாக்கியன்னு கடவுள் சொல்கிறார். உண்மையினால் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆமாம் என்னை விட உனக்கு முக்கியமானு சொன்னாங்கன்னு வச்சவங்க சொந்தக்காரங்களே வர்றாங்க. நான் சொல்லுவேன், வராதிங்க, ஞாயிற்றுக்கிழமைலாம் வராதிங்கன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் எந்த விருந்தும் இல்லை, எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, ப்ரேயர் தான். அல்லேலூயா. அதுதான் விருந்து. நமக்கு ஆராதனை நடத்துகிறது தான் விருந்து, பெரிய விருந்து. என்ன இப்படி சொல்கிறாங்க, அண்ணன் இப்படி சொல்கிறாங்க, என்ன இப்படி மாமா அப்படி சொல்கிறாங்க, இல்லை யாரோ உறவுகள் ரிலேட்டிவ்ஸ் நினைக்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா தேவனுடைய காரியம்தான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. ஏன்னா நான் வர்றேன்னு சொன்னேன், நீ ஆலயத்துக்கு போகிறேங்கிற அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பாடு. அல்லேலூயா. என்ன பாடு? நல்ல பாடு. இது மாதிரிங்க சண்டே வேலைக்கு இது ஆலயத்துக்கு போகணுங்க, இல்லை கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வேலையை கட் பண்ணிவிட்டு வர்றீங்க. அன்றைக்கி சம்பளம் இல்லை, வீட்டுக்காரர் சொல்கிறாரு உனக்கு காசு கொடுப்பாரா கடவுள், நீ இப்போ சர்ச்சுக்கு போறியே? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கி சம்பளம் 300 ரூபா உனக்கு கிடைக்குமா? கடவுள் 300 ரூபாயை விட பல கோடி ப்ளஸ்ஸிங்க்கு சமமானது அவருடைய சமூகம். 300 ரூபா இன்றைக்கி எப்படினாலும் வந்துடும். ஆனால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு விலை மதிப்பு இல்லாதது. அல்லேலூயா. அந்த மதிப்பை போய் நம்ம காசு எங்கேயும் கொடுத்து என்ன பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த டைம் முடிஞ்சிருச்சு, 12:30 மணிக்கு மேலே நீங்கள் அந்த ரோட்டில் நிற்கிறீங்க, இந்த மகிமை உங்களுக்கு கிடைக்குமா? இந்த டைம் போணுச்சுன்னா கிடைக்குமா? கிடைக்காது. இந்த தேவ சமூகத்தை, நம்ம வெளிச்சத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒன்று, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து வாங்க முடியும். அல்லேலூயா. இப்போ இங்கே போட்டிருக்கு, கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நீங்கள் பாடுபடலாம். ஆனால் இப்படி போட்டிருக்கு பாருங்கள், இந்த பாடு நமக்கு இருக்கக்கூடாது. என்னென்னா, ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாய் பாடுபுறனாய் இருக்கக்கூடாது. எப்படி பாடு நமக்கு இருக்கக்கூடாதா? அந்நிய காரியங்களில், வேதத்துக்கு அப்பாற்பட்ட, தேவனுக்கு அப்பாற்பட்ட, பைபிள் சொல்லாத அல்லது கடவுள் பிரியப்படாத அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம போய் பாடுபடக்கூடாது. இல்லைங்க நான் யோசிக்கல, இன்னொருத்தர் இப்படி சொன்னாங்க, அவங்க எதை ஆழத்தை வச்சு இந்த காரியத்தை செஞ்சாங்களோ. இந்த வெளிச்சத்தை அறிய தான் வேதத்தை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவர்களை கெட்டவர்களை 100% அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நான் சாதாரணமாக சொல்ல, என்ற ஒரு விஷயம் 2 விஷயம் பேசினாங்கனாவே அவங்கள பற்றி நான் புரிஞ்சிருவேன். இது மனித இது கிடையாது, கடவுளுடைய வல்லமையினால் வருகிற ஒரு வெளிச்சம். வேதத்தினுடைய வெளிச்சத்தை நீங்கள் அனுதினம் படித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அடையாளம் கண்டுபிடிச்சிடும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ன பண்ணிடும் அப்போ உங்களுடைய பணம் வீண் விரயமாகாது. 100 ரூபா கூட, அல்லேலூயா, 50 ரூபா கூட வீணான ஆளுக்கு போகாது. என்ன சொல்கிறேன், 1 ரூபா நைப்பு, 1 ரூபா கூட அந்நியர்களுக்கு, அனாவசியமான ஜனங்களுக்குள்ளே கொண்டு போக விட மாட்டார் கடவுள். உங்கள் காசும், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செல்வமும், உங்களுடைய பிளஸ்ஸிங்கும் யாரோ ஒருத்தர் அந்நியர் கைக்கு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா கடவுள் சரியான பாதையில், வேதத்தின்படி அவருடைய சமூகத்தில் அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே தங்கி இருந்தால் அந்த வெளிச்சத்தை நீங்கள் அணையாதபடி பார்த்து கொண்டீங்களானா அது வெளிச்சம் காட்டும் உங்கள் பாதைக்கு.
உங்கள் வாழ்வுக்கு வெளிச்சம் காட்டும். எதை செய்யணும், என்ன பண்ணணும், எதை செய்யக்கூடாது, டைரக்ஷன் கர்த்தர்கிட்டேருந்து கிடைக்கும். அப்போ பாடுகளில் 2 பாடு இருக்குது. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் பாடுபடணும். ஆனால் வீணான காரியங்களில் என்ன பண்ணக்கூடாது, பாடுபடக்கூடாது. அந்நிய காரியங்களே பாடுபடக்கூடாது. அப்போ நம்முடைய பாடுகள் தேவனுக்குள்ளே இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் கர்த்தருக்குள் இருக்கும்போது என்னது, அது ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், நம்ம எப்படி இருக்கோம்னா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. எதற்கு உள்ளானவர்கள் அல்ல? இருளுக்குன்னா மோசமான பாவம் நடக்கிற இடத்துக்கும் மோசமான காரியங்கள் நடக்கிற இடத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, பெரிய தப்புலாம் இல்லைங்க, லேசாக ஒரு சின்ன காரியத்தை அப்படி மாற்றி விட்டோம்னா நம்ம பல கோடி சம்பாதிச்சலாம், பல லட்சம் சம்பாதிக்கலான்னு லைட்டாக ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் யோசிக்கணும், நம்ம பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம், சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறோம், இந்த மாதிரி அந்நிய கிரியைகள்லாம் வரும் உள்ள நம்முடைய நஷ்டப்படுத்துறதுக்கு. 1000 பேர், நீங்கள் நல்லது செய்கிறது ஒருத்தர், கெடுதல் செய்கிறது 1000. அதை தான் நமக்கு வெளிச்சம் தேவை. இப்போ ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் இக்கட்டான நிலைமையான காலம், நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் தீர்க்க முடியாத காலம். அதுக்கு தான் வெளிச்சம் வேணும். பாருங்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நம்ம எப்படி இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்த வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை படிப்போம். மற்றவர்கள் தூங்குகிற தூங்காமல் நாம் விழித்து கொண்டு எப்படி இருக்கணுமா? வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த வெளிச்சத்தை அணையாதபடி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேதத்துக்குன்னு ஒரு நேரத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். தூங்குறதெல்லாம் என்னென்னா அசதியாக இராதபடி, கடவுளுடைய நாமத்துக்கு ஒரு அசதியை கொடுக்காம அந்த வெளிச்சத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ளேருந்து. அதுக்கு தான் நம்ம வாரந்தோறும் கூப்பிட்றோம், வாங்க இந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளேருந்து அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. இந்த வாரம் முள்ள உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். நீங்கள் போகிற இடம், கைடு வேலைகள், உங்களுடைய சரீர சுகம், குடும்பத்தில் நபர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நீங்கள் உட்காந்துருக்க தேவ சமூகத்திலேருந்து கிடைக்குது. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் குடும்பம் சுகமாக இருக்குது. இப்போ ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒருவர் மூலம் அந்த குடும்பத்துக்கே பிளெஸ்ஸிங் போகுது. சாதாரணம் கிடையாது இது. ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லோரும் என்ன பிள்ளைகளாம்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதுக்கு தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். அடுத்தது அடுத்த வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். இப்போ இயேசுடைய வெளிச்சம் வந்துருச்சு. வந்தவங்க பிரகாசமாக தானே இருக்கணும். ஏன் ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னாக்கா, இருட்டுக்கு இடம் கொடுக்கிறார்கள், அல்லது ஏற்றப்பட்ட வெளிச்சத்தை டம்மி ஆக்குகிறார்கள், அல்லது உள்ள எண்ணெய் இல்லாதபடி அதை என்ன பண்ணுறாங்க, மங்கி எரிய பண்ணி அணைய பண்ணுறாங்க. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை அதிகப்படுத்துறது தான் தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே வரும்போது அதுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய பேருக்கு அபிஷேகத்தில் நடத்துகிறோம். அந்த அபிஷேகம் என்னன்னா கர்த்தருடைய தொடுதல். கர்த்தருடைய தொடுதல் ஒரு மனிதனுக்குள்ளே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். ஒருத்தருக்கு புறாவை போல் தொடுவார், ஒருத்தருக்கு அக்கினியாக இறங்கும், ஒருத்தருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனி போல் இறங்குவார். ஏதோ ஒரு வித்தியாசத்தை கடவுள் ஒவ்வொருத்தர் உணர்வு வகையில் அவங்களுக்குள்ளே வர்றாரு. அந்த அபிஷேகம் வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற விளக்குக்கு என்ன அது? அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசம் அதிகமாகிட்டே இருக்கும். அவருடைய நாள் பட எண்ணெய் இல்லாத ஒரு விளக்கு என்ன ஆயிடும்? ஆமாம். அதுபோல் அவருடைய அபிஷேகத்தினால் கிடைக்கிற உறவு, அவருடைய வல்லமையினால் கிடைக்கிற உறவு, அவரினால் கிடைக்கிற உறவு, அந்த உறவில் இருக்கிற விளக்கு என்ன ஆகுன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், பைபிளில் மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த குத்து விளக்கு என்றைக்கும் அணையக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதான்?
அதுக்கு இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயில் ஒரு எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் அதை பார்த்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அணையாமல் இருக்கணும். அவர் போயிட்டாருன்னா இன்னொரு ஷிஃப்ட் இன்னொருத்தர் வந்துடணும். அந்த எண்ணெய் அணையவே கூடாது, விளக்கு அணையவே கூடாது. அல்லேலூயா. விளக்கு என்பது தேவனுடைய வெளிச்சம். விளக்கு என்பது தேவனுடைய வல்லமை, பிரசன்னம். அந்த விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம். அந்த வந்த விளக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அணைக்க கூடாது. எந்த நிலையில் அந்த விளக்கை காப்பாற்றிக்க தான் முற்படணும். ஏன்னா அதுதான் இந்த இருளான நாட்களுக்கு எனக்கு வெளிச்சம். எங்கேயும் போய் அது கிடைக்காது. நான் காசு கொடுத்து கடையில் வாங்க முடியாது. என்னுடைய ஒப்பு கொடுத்தல், என் உள்ளத்திலிருந்து என் தாகம் கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வெளிச்சத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த தாகத்தின் மூலமாக தான், அல்லது நான் என்னை அந்த விளக்குக்கு ஒப்பு கொடுக்கும்போது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதத்தின் கட்டளைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது எனக்குள்ள அந்த ஜீவ ஒளி அதிகமாக எறும்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், அடுத்து இந்த வேத வார்த்தைக்கு என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும்போது என் வெளிச்சம் அணையாத விளக்காக என்ன பண்ணுது? எழும்ப ஆரம்பிக்குது. இந்த அணையாத விளக்கு எழும்பும்போது, முதல்ல அந்த விளக்கு எரிஞ்சு எழும்பும்போது என் சரீரத்தையும் என்னையும் முதல்ல என்ன ஆகுதுன்னா பிரகாசமாக்குது. ஒருத்தருக்குள்ள தேவ பிரசன்னம் அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க முன்னாடி அவங்கள முதல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபஸ்ட்டு அவரை பெற்றுக்கொள்கிறாங்க, அவங்களுக்குள்ள விளக்கு எரிகிறது. அந்த விளக்கு என்ன பண்ணுது? அவங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தை முதலாவது கொடுக்குது. அப்போ தான் சொல்லுவாங்க, ஆமாம் இயேசுக்கிட்ட போனேன், அவரை உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்குள்ள ஒரு மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம், யாரும் கொடுக்க முடியாத, பணத்தினால் கொடுக்க முடியாத, உறவுகளினால் கொடுக்க முடியாத, வேலையினால் கொடுக்க முடியாத, பட்டத்தினால் கொடுக்க முடியாத மெய்யான அருளை அவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அருள் தான் எனக்கு ஆசீர்வாதம். அந்த அருளுக்குள்ளே நான் இருக்கிறபடினால் என்னுடைய எல்லா இருளும் மாறி போய்விடும். தேவனுடைய அருள் எனக்குள்ளே வரும்போது எனக்குள் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற, என் எல்லை இருக்கிற எல்லா இருளான காரியமும் என்ன ஆயிரும்? மாறி போய்விடும். அல்லேலூயா. சொல்லுங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் என் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, எல்லா இடத்துல வீட்டிலலாம் எங்கே பார்த்தாலும் வசனம் மாட்டி மாட்டி வைக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அப்படி படித்தாவது உள்ளத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரணும்னு தான். கிறிஸ்தவ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் மாட்டியிருப்பாங்க, அங்கே மாட்டியிருப்பாங்க, இங்கே ஒரு வசனம் மாட்டி. ஏன்? அப்படியாவது அந்த வசனத்தை படித்து தன் உள்ளத்தில் தரித்து கொள்ள வேண்டும் என்பது தான். நிறைய பேர் வெறும் வசனமாக மாட்டியிருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் எந்த வசனமும் இருக்காது. அது வேற. 1000 வசனத்தை மாட்டியிருந்தோம், ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அதனுடைய வாழ்க்கை முறை வேற. ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ள தான் ஜீவ ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவங்களும் கிறிஸ்தவங்க தான், எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். ஆனால் அவங்க ஜீவ ஒளி யாருக்குள்ள அதிகமாக பிரகாசித்து 100க்கும் 1000ங்களுக்கும் லட்சங்களுக்கும் ப்ளஸ் ஆசீர்வாதமாக மாறும்னா உண்மையாகவே அந்த ஜீவ ஒளியை தன்னிடத்திலே கொண்டு அதன்படி தன்னை மாற்றிக்கொள்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள். அதனால் ஜீவ ஒளியை நம்ம பிரகாசமாக்குறதை குறித்தும் அது அணையாமல் வைத்துக்கிறதை குறித்தும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். என்னவாக இருக்கணும்? தூங்கக்கூடாது. கர்த்தருடைய வெளிச்சத்தை அணைய நமக்குள்ளே விடக்கூடாது. கர்த்தருடைய வெளிச்சம் மட்டுப்பட நமக்குள்ளே விடக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொண்டு, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, அந்த சமாதானத்தை மட்டுப்பட நாம் விடக்கூடாது. அதை என்ன பண்ணால் ஸ்ட்ராங் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், இதில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிப்போம். 8. படிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். கடவுளுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அந்த வெளிச்சத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு விழித்திருக்கணும். இல்லைன்னா அவன் இருளை கொண்டு வரதுக்கு அவன் ஆயத்தம். பிசாசு, எதிராளியாகிய பிசாசானவனை எவனை விழுங்கலாம் என்று பாவத்தின் வழியாக, கீழ்ப்படியாமையின் வழியாக. நிறைய பேர் சபைக்கு நிறைய நேரம் வரமாட்டாங்க. இது ஆலயத்துக்கு வராததுனால உண்மையாகவே காரணம் இருந்தால் பரவாயில்ல, காரணம் இல்லாமல் இருந்தாக்க அது பிசாசுக்கு வழி கொடுக்குற வேலை. இப்போ இங்கே அவங்களுக்கு பிளஸ்ஸிங்கான ஆசீர்வாதமான காரியத்தை இங்கேருந்து நம்ம செய்கிறோம். வரலன்னா அந்த அன்னைக்கு ஆசீர்வாத குறைவு. அல்லேலூயா. இப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். எதிராகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன பண்ணுறான்? சுற்றி திரிகிறான். பைபிளில் இப்போ வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தின் வழியாக கர்த்தருடைய சமூகம் வருகிறது. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே தங்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இருள்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இருள்கள் எல்லாம் மாறி போகிறது. அவருடைய வெளிச்சம் நமக்கு ஆசீர்வாதம், வீட்டுக்கு ஆசீர்வாதம், எல்லைகளுக்கு ஆசீர்வாதம், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அந்த வெளிச்சத்தை தெளிந்த புத்தியோடு நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள்லாம் என்ன? அன்பாக இருக்கிற இடத்துல வேகமாக பேசினா என்ன சொல்லுவாங்க? கனி அற்ற. கனின்றது என்ன? பைபிளில் போட்டு 9 விதமான கனி: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை. இது 9 விதமான கனி. இந்த 9 விதமான கனிக்கு அப்பாற்பட்டதை சொல்லுங்கள். அன்புக்கு அப்பாற்பட்டது. அன்பு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? எரிச்சலாக பேசுகிறாங்க. அப்புறம் சாந்தம் இல்லாதவங்க, ஐயோ இவங்க பொறுமையே இவங்களும் இருக்க மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்புறம் இவங்கள்ட்ட போனால் சமாதானமே இருக்கா, நம்ம சமாதானத்தை கெடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. ஒரு சில கிட்ட போய் பேசினாவே ஐயோ நம்ம சமாதானமே இழந்துரும் போல இருக்கே, அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்படி அன்புக்கு அந்த 9 கனிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். சைலண்ட், சத்தம் போடக்கூடாது. முடிய போகுது. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிடும். ரைட்டா? ரைட். அமைதியாக இருங்க. ஓகே. இப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள்னா அன்புக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற காரியம். கனியற்ற அந்தகார கிரியை, கனி இல்லாத விஷயம். கடவுள் கொடுத்த அன்புக்கு ஆப்போசிட்டு, கடவுள் கொடுத்த பொறுமைக்கு ஆப்போசிட்டு, சாந்தத்துக்கு ஆப்போசிட்டு. இச்சை அடக்கமாக இருக்கணும், அங்கே இச்சையோடு இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட்டு. இப்போ இப்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துங்கள். இது வெளிச்சத்தை கெடுக்கிற காரியம். உங்களுக்குள் பெற்றுக்கொண்ட தேவ வெளிச்சத்தை கெடுக்கிற காரியம். அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? ஆமாம், ஆராதனை பண்ணுற நேரத்தில் பாட்டு பாடி பாடணும். பாட்டு முடிஞ்ச பிறகு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பாடுற நேரத்தில் தான் வாயை திறந்து பேசணும். இது ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான். அங்கே இந்த ஒழுங்குக்கு கட்டுப்படும் போது தான் கிளாஸில் போய் படிக்கிற இடத்துல போய் இன்னும் பல கலைகள் கற்றுக்கொள்கிற இடத்துல இந்த ஒழுங்கு அவங்களுக்குள்ளே வரும். இந்த ஒழுங்குக்குள்ளே யார் கீழ்ப்படிஞ்சிட்டாங்களோ அவங்க இறுதியம் எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிடும். அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பைபிளில் போட்டிருக்கு. ஏன் வெளிச்சம் பெற்ற மக்களுக்கு போராட்டம், வெளிச்சம் பெற்ற ஜனங்களுக்கு ஏன் போராட்டம் அப்படின்னா, நாம் பல யுத்தத்தில் இருக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து படிப்போம். 6ஆம். நல்லா கவனித்து பாருங்கள், இதோட நான் முடிக்கிறேன்.
அடுத்தது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து பைபிள் நிற்க சொல்லுது, திராணியுள்ளவர்களாகும்படி கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் சொன்னேன், அந்த ஜீவ ஒளிய இன்னும் பிரகாசமாக நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்ம என்ன பண்ணுமா, பலப்படணும். அவருடைய வல்லமைக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள இன்னும் ஸ்திரப்படணும். அடுத்தது தொடர்ந்து படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பாருங்க, திராணியுள்ளவர்களாகும்படி. நல்லா கவனிங்க. உலகத்துல சுத்தி பார்க்கும்போது பல பிசாசின் தந்திரங்களும் போராட்டங்களும் உங்ககிட்ட வருது. அதை எதிர்த்து நிற்க திராணி உண்டவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் சொல்றாரு, ஒரு சர்வாயுத வர்க்கம் கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுதம். அதை எப்பொழுதும் தரித்திருக்கணும். என்னது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு மாம்சத்துல இந்த போராட்டம் மட்டும் இல்ல, இரத்தம்னா உறவுகள் போராட்டம் மட்டும் இல்ல, நமக்கு எல்லாத்துலயும் போராட்டம் இருக்கு. அடுத்தது துரைத்தனங்களோடனா இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிசாசு கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லைக்கு ஒரு பிசாசுகள் இருக்கும், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், இந்தியா தேசத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாத்து வழியாகவும் ஒரு போராட்டம் நமக்கு வருது. அல்லேலூயா. அதிகாரங்களோடு, அதிகாரத்தின் மூலமா ஒரு பிசாசு வரும். தம்பி தள்ளி உட்கார். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சின்ன பிசாசு இருக்கு. அடுத்த இது பயத்துக்காக இல்லை, இப்படிப்பட்ட சூழல் வழியாக நம்ம இருக்கிறபடினால் நாம் அதை எதிர்த்து நின்று நாம் பலப்படுவதற்கு என்ன செய்யணுங்கிறது தான் அடையாளம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வேத வார்த்தை. அடுத்தது படிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் வேதமாகிய பட்டயம், ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த வேத வசனத்தை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் தரித்து கொள்ளணும். அது பிசாசை எதிர்க்கிற ஒரு ஆயுதம். அடுத்தது சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். உண்மை என்ற ஒரு உபதேசம் இருக்குது, பரிசுத்தம் என்ற உபதேசம் இருக்குது. பெல்ட் மாதிரி நம்ம அசையாதபடி அதில் நிற்கணும். எதில்? உண்மையில் நிற்கணும், சத்தியத்தில் நிற்கணும். சத்தியவான்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்? சத்தியவான் எவனோ எப்படி இருப்பான்? சாட்சியாக இருக்கிறாங்க கடவுளுக்கு. சத்தியத்தில் நிற்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த நிலையிலும் அவங்க தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. எப்பொழுதும் உண்மையிலும் உத்தமத்திலும் நிற்கிறவர்கள் சத்தியவான்கள். வேதத்தின் சத்தியத்தில் நீங்கள் நிற்கிறது, சத்தியமும் இடைக்கச்சையை உங்கள் பெல்ட் மாதிரி கட்டியிருக்கணும் என்னைக்கும். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்கள். உங்கள் உள்ளத்தில் நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு சோல்ஜர் போரிட போகிறவங்க இந்த இடத்துல ஒன்று கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா, ஈட்டி எய்யும் போது அவங்கள பாதுகாத்து இந்த இடத்துல ஒரு மார்க்கவசம் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நெஞ்சுக்கிட்ட போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம நீதியை தரிச்சிருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சுவிசேஷம், தேவன் என்னை நல்லா வச்சாரு, அவர் நல்லவர், அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதான் சுவிசேஷம். இது ஒரு ஆயுதம். அடுத்தது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம். என்னன்னா நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, நீ உயர்வடைய மாட்ட, உன் வியாதி சுகமடையாது, இப்படி நடக்கணும். இப்படி ஒரு கெட்ட செய்தி உங்களுக்கு நேராக வருது மனசுக்குள்ளே. அப்போ சொல்லணும், விசுவாசிக்கணும், நான் தேவனை நம்புகிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துக்கு ஜெயம் கிடைக்கும், என் பிள்ளைக்கு ஜெயம் கிடைக்கும், எனக்கு ஜெயம் கிடைக்கும், என் வியாதியில் சுகமாகும், நான் முழுசாக அவரை நம்புகிறேன். அது ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? நல்ல ஆயுதம். உங்களுக்கு விசுவாசம் எனும் ஆயுதம். என்ன ஆயுதம்? நான் உறுதியாக நம்புகிறேன். அதுவே உங்களுக்கு பிசாசை ஜெயிக்கிற ஆயுதம். அல்லேலூயா. நம்ம ஆயுதங்கள்லாம் யுத்த ஆயுதங்கள்லாம் வேற ஆயுதம், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆயுதங்கள். எதுவும் மனிதனோட சண்டை போடுறதில்ல எதுவுமே. அல்லேலூயா. என்ன ஆயுதம் இது? விசுவாசம் எனும். ஆமா, அடுத்தது படிங்க. ரட்சணியம் என்னும் தலைசீராவையும். ரட்சணியம் என்னும் தலைசீரா. தலை மேலே சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யுத்தத்துக்கு போகும்போது தான் தொப்பி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, இரும்பு தொப்பி. கடுமையான யுத்தம் நடக்கிற இடத்துல பாருங்கள், இரும்பு தொப்பி போட்டிருப்பாங்க. இரும்பு தொப்பின்னா என்னென்னா, இந்த இடத்துல போட்டிருக்கிறது ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொழுந்து கொள்கிறேன், அவர் என் கடவுளாக இருக்கிறேன், நான் அவரை பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் முழுவதும் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொள்ளும்போது பிசாசு உள்ள வராது. அல்லேலூயா. ரட்சணியம் எனும் தலைச்சீரா, ரட்சிப்பு எனும் தலைச்சீரா. அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. நான் சொன்னேன் தேவ வசனமாகிய ஆவியன், இது வெளிச்சம் நான் சொன்னேன் ஏற்கனவே.
இது ஆவியின் பட்டயம். இந்த வேத வார்த்தை ஒன்று இயேசு பிசாசை துரத்தும் போது வேத வசனத்தை சொல்லி தான் துரத்துறார். இதை படிக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு பிசாசை துரத்துறதுக்கு ஒரு வார்த்தையாக உங்கள் வாயில் வரும். அது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆவியினாலே ஜெபம் பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் மன உறுதியோடு விழித்திருக்கணும். டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு உறுதி வந்துடும். என்ன வந்துடும்? நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், கடவுள் என்னோட இருக்கிறாரு, நான் அவரோட இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னா அதை அவர் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார், நான் விரும்புகிறதையெல்லாம் அவர் நிச்சயமாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, முழு உறுதி. அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கையினுடைய உறுதி. அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஆயுதங்கள். சுவிசேஷம் எனும் பாதரட்சை. இயேசுவை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன்னா அவர் எனக்கு நல்லது செய்தார் சொல்கிறேன். அடுத்தது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் தான் கடவுள் என்று நான் தொழுது கொள்கிறேன், தலையில் தொப்பி. அடுத்தது, சத்தியத்துக்கு நான் நிற்கிறேன், பெல்ட்டு. அடுத்தது, நீதியின் வழியில் நான் நடக்கிறேன், என்னது இது மார்க்கவசம். அடுத்தது சத்தியம் எனும் இது ஆவியின் பட்டயம், வேத வார்த்தை. வேத வார்த்தையத்தை நான் உள்ளத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன், அது பிசாசு அழிக்கிற ஆயுதம். வேதத்தை டெய்லியும் படிக்கிறவங்க வாழ்க்கையில் பிசாசு உள்ளே வர முடியாது, அல்லது வந்தாலும் தெரித்து ஓடிடுவான். படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுவான், அவனுடைய கிரியைகள் எல்லாம் மட்டு போட்டு. அதனால் டெய்லி பைபிள் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கணும். பைபிள் படிக்கிற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். டாக்கிங் பைபிள் கூட இருக்குது, அது கூட வாங்கி உங்கள் வீட்டில் வேத வார்த்தையின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை காலைல ஒரு அதிகாரம், நைட்டு ஒரு சத்தமாக உங்கள் வீட்டில் படிக்கணும். படிக்கும்போது அங்கே இருக்கிற எந்த அசுத்தம் இருந்தாலும், பொல்லாத வல்லம், அந்த சாபம் இருந்தாலும், போராட்டங்களாக அதெல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பெற்றுக்கொள்ளும்போது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவை பெற்றுக்கொள்ளும்போது சாதாரணமாக இல்லை, ஜீவ ஒளியாய் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்குள்ள ஜீவன் கொடுக்கிறவர். அவர் எப்படி வந்தார்? ஜீவன் உள்ளவராய் பூமியில் உலாவினார். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ ஜீவன் உண்டானது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ, முழுமையாய் அவரை தரித்து கொண்டவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் வெளிச்சமும் ஜீவனும் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜீவன் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும். உங்கள் எல்லையில் ஒரு வெளிச்சம், உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். பைபிளில் சொல்லியிருக்கு, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். எஸ்ஐ 58 உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் அந்தகாரம் மதியானம் போல மாறிடும். இருட்டு, நடு இருட்டு மதியான வெளிச்சம் போல உங்கள் வாழ்க்கை மாறிடும். இயேசுவை தொழுது கொள்கிறவங்க. அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வெளிச்சத்தை தரித்து கொள்ள வேண்டும், அணையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.